டோர்னமெண்டா ஃபைனல் மேட்ச் அட் லாஸ்ட் மேட்ச் பிஎம் ஸ்பாட்டம் வர்சஸ் டிகே மணி பிரதர்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு. ஒன்றுமே சொன்னால் சைக்கிளில் இருக்குது அஜித், நான் சைக்கிளில் லோகேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பாபு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா, ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு, விரட்டி போயிருக்காரு. ஒயிட்டு கார்த்தி பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 ஓட்டாங்க ஃபாஸ்ட்டாக. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 2 ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன் ஸ்லோயாக கரெக்ஷன், ஸ்டம்புக்கு வர்றி க்ளோஸ்டாக வந்திருக்கு, ஆனால் ஸ்டம்பில் பால்ல டாட் பால். தேர்ட் ஒன் மோர் குயிக்கர் டெலிவரி, லெக் கட்டர் வேகமாகவும் போட்டார், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் கட்டராக வந்துச்சு, சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, அங்கே அடித்து பார்க்குறாங்களா, பிடிச்சாரு பாபு, சிங்கிள். பாபுவோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பி அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆடி இருக்காரு, அவரும் மேஜிக்கல் போட்டாருங்க, டாட் பால். லாஸ்ட் 1 மோர் பால் குயிக்கராக போட்டிருக்காரு, அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காரு. 6 சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா ஒரு ரன்னோடய ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஸ்டாப்புங்க, ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்து அடித்தார். சிங்கிளோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 4, 2வது ஓவர் படம் இங்கே ஸ்ரீனி. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, பிடிச்சாருங்க, அந்த கம்பியில் இடிச்சிரும் பயந்துக்கிட்டே பிடிச்சாரு, ஆனால் தாண்டி வந்துருச்சு. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க டிகே மணி பிரதர்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் சொன்னால் எங்கள் ஆசார் போன மேட்ச்சு ஸ்பான்ஃபில் ஆடி கொடுத்துருந்தாரு. கீப்பர் கைவசம் தான் வந்திருக்கு, டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக வந்துருச்சு, கீப்பர் பிடிக்கிறாரா, யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா 3 பேர் ஒன்று கொண்டாங்க, கீப்பர் மண்டை வட்டி போஸ்டாரு. 1 மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே நீ பேட்ஸ்மேனா எங்கள் பாலா போன மேட்ச் நிறைய 6 பறக்க விட்டுருந்தாரு. ஒயிட்டு கார்த்தி உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு, அங்கே பின்னாடி சுந்தர். கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாங்க 2 ரன் கம்ஃபர்டபுளாகவே. நெக்ஸ்ட் ஒன் உடம்பு லைனில் வந்திருக்காரு, ஸ்டம்புக்கு மேலே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுந்தர் அவரை தேடியே போயிருக்கு. இந்த ஓவரில் அவர்கிட்ட போகிற 2வது பால்னு சொல்லலாம். இந்த மாதிரி பாஸாக எடுத்து கீப்பருக்கு திரும்ப கரெக்டாக வச்சிட்டாரு. சிங்கிளோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 7, 3வது ஓவர் போட இங்கே பாபு. 3வது ஃபர்ஸ்ட் ஒன் திருகல் பந்து ஆஃப் கட்டர் சூப்பராக போட்டிருக்காரு இங்கே பாபு, டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை லெக் கட்டர், போன முறை ஆஃப் கட்டர், இந்த முறை லெக் கட்டர்னு 2 பாலில் 2 வேரியேஷன் காட்டியிருக்காரு இங்கே பாபு. தேர்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு, 1 மோர் லெக் கட்டர், அதன் காரணமாக டாட் பால். ஃபோர்த் ஒன் குயிக்கராக வந்திருக்காரு, உடம்பு லைனில் ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாபு டு அஜித், சுற்றிட்டுக்கான ட்ரை, குயிக்கராக பேட்டை எடுத்தார், பவுலரும் குயிக்கராக போட்டார் பாலை, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி, வாட் அன் ஓவர், எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே. முதல் ஓவரை தொடர்ந்து 3வது ஓவர்லையும் பாபு 3 ஓவருக்கு 8 அடிச்சிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் போயிருக்கு, ஒரு சிங்கிள். ஒயிட்டோட செகண்ட் ஒன் அஜித் ஆன் ஸ்ட்ரைக், ஸ்லோயர் எடுத்து அடிச்சிருக்காரு, ஆனால் ட்ராவல் ஆகி போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். 6 பிடிக்கிறேன் பாருன்னு தெளிவாக கேட்ச பிடிச்சிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோகோ ஆன் ஸ்ட்ரைக், குயிக்கராக நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு, அங்கே சக்தி நல்லா ஸ்டாப், சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சான்ஸ் ஃபார் சக்தி, ஸ்டாப் பண்ணுறாரா, குத்தி பவுண்டரிக்கு போயிருதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. சூப்பரான எஃபர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்தீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பரான இடத்துல போட்டிருக்காருங்க இங்கே, சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார், ஸ்லோ கேப்டா ஸ்லோயராக போட்டாருங்க, அதன் காரணமாக இங்கே டாட் பால். டாட் பாலோட 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சக்திமான். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே மறுத்து அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா 6 ஆனு செக் பண்ணி கொடுப்பாங்க, பவுண்டரி. செகண்ட் ஒன் ஒயிட் கார்ட் சேஞ்ச் பண்ணி போகிறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காருங்க, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
மேட்டில் தான் கிடக்கு. எடுத்து அடிக்கிறாரா, கையிலே வச்சுட்டாரு சக்தி. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர். பவுலரே பிடிச்சிடுவாரு. டாட் பாலை மாற்றிட்டாரு சக்தி. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. தெளிவாக பேட்டில் பட்டுருச்சு. போயிடும்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்லோயர் தெளிவான இடத்துல போடவும் டாட் பாலாக மாறிடுச்சு. டாட் பாலோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க. 24 டார்கெட் ஃபார் விஎம் ஸ்பார்டான்ஸ். ஒன் பேஸ் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது மண்டவெட்டு பிரவீன். நான் சைக்கிளில் இபாஸ் 5. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் லோகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக தாண்டி போயிடுதான்னு பார்த்தா கூட்டாருங்க கேட்சை. நல்லா டேக்கன். ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுக்கிறாரு. இங்கே ஒன் ஓவர் பேட்ஸ் பண்ணால் இங்கே வெங்கட் நேருக்கு நேர் பவுலர் கையில் பட்டு போயிருக்கு. அதன் காரணமாக லாங் ஆனில் வந்து ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஒன் பேட்ஸ் வந்தா இபாஸ் 5 அண்ட் ஸ்ட்ரைக். மறு ரீச் அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லேக்கில் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வெங்கட் ஆன் ஸ்ட்ரைக். லாங் ஆஃபில் போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. செகண்ட் இன்னிங்ஸ்க்கான முதல் பவுண்ட்ரி வெங்கட் பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போகுது. லாங் ஆஃப் வரைக்கும் விரட்டி போனார். கேட்சை பூஸ்டாருங்க. விரட்டி போய் பின்னாடியே கேட்சை பூஸ்டாரு சூர்யா. நல்லா டேக்கன். ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே விஎம் ஸ்பார்டன்ஸ். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் ஒயிட் கார்த்தி. கொஞ்சம் தாங்க இல்லைன்னா செம்பில் போட்டிருக்கோம். டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் இங்கே அஜித் ஃபுல் டாஸ் ஸ்டாருங்க. இங்கே பிகே இந்த செம்பில் சான்ஸ் ஃபார் 6 போயிருக்கா செக் பண்ணி கொடுப்பாங்க. நோ பால் ப்ளஸ் 6. நோ பால் பாலாக 6ஆம் அடிச்சிருக்காரு. அடுத்த பாலும் கிரிக்கெட் பாலாக இருக்க போகுது. செகண்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக மறுக்கி வந்து நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. நேருக்கு நேர் ஒரு பவுண்ட்ரி. கிரிக்கெட் பாலையும் தெளிவாக ஆட்டார். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று உடம்புல பேட்டில் பட்டு அதுக்கப்புறம் உடம்புல பட்டுச்சு. சிங்கிள் ஓடிடுறாங்களா ஓட்டாங்களா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்கார் லோகு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சரியான ஹைட்டு கிளியர் பண்ணி போயிடுதா. கேட்சுக்கு வாய்ப்பாக போயிடுச்சுங்க. இந்த 6 வின்னிங் ஷாட்டாகவும் மாற்றிட்டாரு இங்கே ஒயிட்டு கார்த்திக். இதோட இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன் ஆகியிருக்காங்க விஎம் ஸ்பார்டன்ஸ். 20,000 ரூபாய் வழங்கிய அன்புண்ணன் வி சுப்பிரமணியன் X1 கவுன்சிலர் 5வது காரைக்குடி அவர்களுக்கு அன்பு நண்பர் சரவணன் அவர்கள் போராட குறித்து கௌரவப்படுத்துவார். கைதர்கள் எல்லாரும். 16,000 ரூபாய் வழங்கிய KRN நமச்சிவாயம் கோலார் உரிமையாளருக்கு அன்புடன் சே தினகரன் மாநகர இளைஞர் அமைப்பாளர்கள் போராட குறித்து கௌரவப்படுத்துகிறார். டாக்டர் முகமது சாகில் ரியாத் கிளினிக் அவர்களுக்கு அன்பு இழுப்புக்குடி அணியின் மேனேஜர் புனரப்பூர் எங்களுக்கு 4ஆம் பரிசு 8,000 ரூபாய் வழங்கிய புகழமுதன் அவர்கள் சார்பாக மெய்யர்மணி அவர்களுக்கு போராடப்பட்டு கௌரவப்படுத்துகிறது. ரஞ்சித் எக்ஸ் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அன்பு தம்பி விக்கி அவர்கள் போராடப்பட்டு கௌரவப்படுத்துகிறார். ஆனா தங்கண்ணே ஆனே அண்ணா சிவ தினகரன் பி மாநில இளைஞர் அவர்களுக்கு அன்பு நம்பர் மெய்யர் அவர்கள் போராடப்பட்டு கௌரவப்படுத்துகிறார். எக்ஸ் கிரிக்கெட்டர் அவர் எப்பவுமே கிரிக்கெட்டர் எக்ஸ் கிரிக்கெட்டர் இந்த பேரு தப்பு எனக்கு போடாதீங்க. அன்பளிப்பளித்த அன்பு அண்ணன் ஆனந்தம் பத்திரம் பாத்திரபாடகர் கல்வியாளர் கல்விக்கு அதன் சார்பாக இன்றைய கிரிக்கெட்டர் அண்ணன் தங்கம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார். சந்தன் பளிப்பளிக்க சுல்தான் அவர்களுக்கு ரியல் எஸ்டேட் காரைக்குடி சார்பாக அன்பு அண்ணன் தங்கம் அவர்கள் 2 நாட்களாக மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு நண்பர் அபு அவர்களுக்கு விக்கியர்கள் போராடப்படுத்தி கௌரவப்படுத்துகிறார். சரி இந்த போட்டியை யூடியூப் சேனல் மூலமாக ஒளிபரப்பு இருக்கக்கூடிய ஆடுகளம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு இந்த போராட்டத்தை பொறுத்து கௌரவப்படுத்துகிறார் அன்பு அண்ணன் சேனா தினகரன் காரைக்குடி மாநகர இளைஞரணி.
ஒரு நினைவு பரிசு வினோதன் சார்பாக நினைவு கடையம் விக்கி அவர்களுக்கு ஒரு நினைவு கடையம் வழங்கப்படுகிறது. ஆல்ரவுண்டருக்கான பரிசு நினைவு கடையம் டிகே மணியிலிருந்து லோகேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. டோர்னமெண்டா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லோகேஷ். எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ஸா பவுலிங் அண்ட் பேட்டிங் நல்லா பண்ணி கொடுத்திருந்தாரு. விஎம் ஸ்பார்டன்ஸ் அணியின் பிரவீன் மண்டவட்டு பிரவீன் அவர்களுக்கு கேப்டன் மண்டவட்டு பிரவீன் அவர்களுக்கு ஒரு பேட் அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. பெஸ்ட் பேட்ஸ்மேன் மண்டவட்டு பிரவீன் எல்லா மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கு ஒரு பேட் ஸ்பான்சர் பண்றாங்க. கொங்கு அண்ணனோட பரமூலம் டீம்ல பவுலர் கொங்குராஜ் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் பேட் அதை கொடுக்குறாங்க. இங்க மண்டவட்டு பிரவீன் விஎம் ஸ்பார்டன்ஸ் பேட் அன்பளிப்பு கொங்குராஜ். பெஸ்ட் பவுலர் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்ஸா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. நிறைய வேரியேஷன் லெக்கட் ஆப்டர்ல வாழ்த்துக்கள். இது எங்கள் அருமை அண்ணன் கொடுங்க தங்கம் அவர்கள் கோடைப்படுத்தி கௌரவப்படுத்துவார். வாடா அப்படியே கொண்டாங்க. டோர்னமெண்டா 4th நான்காம் பரிசு வெற்றி பெற்ற அணி கிளப் மணிநந்தா மெமோரியல். டோர்னமெண்டா 4th பிரைஸ். டோர்னமெண்டா 3rd பிரைஸ் ஏசிஜி பாச்சா திருப்பத்தூர். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் பிகேஎம் மணி பிரதர்ஸ். ஸோ பெரிய அளவில் செட் பண்ணாமல் காரைக்குடி பிளேயர்ஸை மட்டும் வச்சு இந்த டோர்னமெண்ட்டில் ரன்னர் ஆகியிருக்காங்க. வாழ்த்துக்கள். விஎம் ஸ்பார்டன்ஸ் கண்டிப்பாக வரணும். மேனேஜர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வரணும் பரிசு வாங்குறதுக்கு. நான் விஜய் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் விஎம் ஸ்பார்டன்ஸ். ஃபர்ஸ்ட் இயர் பிரைஸ் எடுத்திருக்காங்க. அண்டர் 17 வரப்போறாரு. அடுத்து நன்றிகளும் பாடுகிறோம். இந்த போட்டியை மிகவும் 2 நாட்களாக கடுமையாக நடத்தி கொடுத்த நந்தா அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றிகள் பாராட்டுகள். மீண்டும் அடுத்த வருஷம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.